தமிழ்நாட்டில் இன்று 7 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சியில் கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்று 7 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. வணக்கம் ஷெலினா, தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? இது குறித்தான விவரங்கள். தென்னிந்திய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களிலும் அதேபோல புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 20ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரையிலும் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கும், 22, 23 ஆகிய தேதிகளில் ஓரிரு மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கும், 22, 23 ஆகிய தேதிகளில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது இந்த 2 நாட்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. வரும் 23ஆம் தேதி கேரளா மற்றும் தெற்கு உள் கர்நாடகாவில் அதிகப்படியான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அடுத்த 5 தினங்களுக்கான வெப்பநிலை எச்சரிக்கையை பொறுத்தவரையிலும் தமிழக பகுதிகள் மற்றும் அதே போல கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளிலும் அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்சமான வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும், ஓரிரு இடங்களில் மட்டும் 2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை என்பது இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.